அதுலேயுமே சில எக்ஸ்க்ளூசிவாக இதை மட்டும் சில பேருக்கு காமிக்கிறோம். இந்த விஷயம்லாம் சில பேருக்கு நல்லாயிருக்கும், சில பேருக்கு பிடிக்கும். இதை வந்து காசு கொடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ மெட்டா ஏஐலேருந்து 99 ரூபீஸ்லேருந்து 999 வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. 10,800 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வச்சுருந்தாங்க, பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸே. அஸ்வினின்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர். அது அவங்களும் வந்து 299ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 1500 பக்கம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 லட்சம் பர் மந்த் சம்பாதிக்கிறாங்க அதில். தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கானுங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பசங்க வந்து இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் இருக்கேன், என்ன காலை பண்ணுறானா? ஹலோ, இதே எந்த பையன் அக்கௌண்டாச்சும் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பசங்க ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் போட மாட்டேங்கிறாங்க? எனக்கு புரியல. யாரு பாப்பாங்க? நல்லவங்க வாழவே கூடாது, எல்லாமே போய். ஏன்னா அவங்க பேஜ் இப்போ நான் பார்த்தா டீகோட் பண்ணா எல்லாமே ட்ரெடிஷ்னலா ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி. எனக்கு இது இப்போ ஷாக்கா இருக்கு. இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கும்? எனக்கு உண்மையா பார்க்கணும் இருக்கு. நான் அத பார்க்கணும். லிங்க் இருக்கு மேன். லிங்க் ஓபன் பண்ணா அது ஒரு போது எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒன்னு போகுது. இப்போ லிங்க் எல்லாம் இருக்கா? லிங்க் இருக்கு. இப்போ என்னன்னா வெச்சுக்கோவேன் 699. அதனால தான் லிங்க் கொடு ப்ரோன்னு கேக்குறானுங்களா? சுந்தர்சி படத்துல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்க படத்துல நடிச்ச ஹீரோயின்ஸ் எல்லாம் அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆகி வேற எதுக்கு போயிடுறாங்க. முத்தன கத்திரிக்கா அதுலதான் அவ்வளோ சப்பியா தெரியுறாங்க என் கண்ணுக்கு. மந்த்லி 5 lakhs to 6 lakhs வந்து கிரண் வந்து ஏர்ன் பண்றாங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா. ஆக்சுவலி அவங்க வந்து வீடியோ காலுக்கு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சீரியஸ்லி சிரிக்காதீங்க. ஒரு வீடியோ காலுக்கு வந்துட்டு 15,000 to 25,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்களா. 15 minutes டியூரேஷன். லைக் நம்ம கேரளாலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணுறது ஆக்சுவலி இந்த விஷயத்தில் கம்பேர் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து ஒரு செலிப்ரிட்டிஸ், இந்த இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரியலாக சாதிச்ச நிறைய பேருமே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸாக இருக்கட்டும். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராம் விஜய் இருக்காரு. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா, இன்ஸ்டாகிராம் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட், இந்த மாதிரி கண்டென்ட் ரீல்ஸ் பண்ணுறவங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆக்ட்ரஸ் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ மெயினாக இன்ஸ்டாகிராமில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. சில பேரோட அதை சம்பாரிச்சு வர காசை வச்சு என்னென்ன பண்ணுறாங்கங்கிற நியூஸை பார்க்கும்போது உண்மையாகவே எக்ஸைட்டடாக இருக்குது. அதில் என்னென்ன பண்ணுறாங்க, உண்மையாக சப்ஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்லுங்க, இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க இல்லையா, அது எதுக்காக இப்போ பண்றாங்க? சப்ஸ்கிரிப்ஷன் மோஸ்ட்லி என்னன்னா, இப்போ இன்ஸ்டாவா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃப்ரீயான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். நம்ம அதில் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். இன்ஸ்டானா நம்ம ரீல்ஸ் பார்ப்போம், போஸ்ட் பார்ப்போம், நமக்கு பிடிச்சவங்கள ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா அவங்களோட ரிலேட்டடான போஸ்ட் எல்லாமே வரும். ஸோ யூடியூப்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களே வந்துட்டு சில விஷயங்களை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சப்போஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோயினாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட போஸ்ட் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. பட் அவங்க ப்ரைவேட்டாக ஆர் எல்ஸ் மற்றவங்க நிறைய பேருக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறத சில விஷயங்கள்லாம் அவங்க வச்சுருப்பாங்கல்ல. இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற ஃபன்ஸு, அப்புறம் அவங்க ஃபேமிலியோட இது. ஸோ நிறைய அந்த ஃபேமிலி டூரு அவங்க ப்ரைவேட்டாக சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அது எல்லாமே ப்ரைவேட்டாக இருந்துச்சு, இப்போ அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே மோஸ்ட்லி போடுறாங்க வியூஸ்க்காக. பட் ஆனால் அதுலேயுமே சில எக்ஸ்க்ளூசிவாக இதை மட்டும் சில பேருக்கு காமிக்கிறோம். இந்த விஷயம்லாம் சில பேருக்கு நல்லாயிருக்கும், சில பேருக்கு பிடிக்கும். இதை வந்து காசு கொடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாவுமே என்னன்னா எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வியூஸ் இது மூலமாக மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு காசு வரும். அது மூலமாக மட்டும் இல்லாமல் டைரெக்டாக அந்த ஆப் மூலமாகவே இவங்களுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும். இப்போ யூடியூப்லலாம் எப்படி ஒரு அமௌண்ட் வருது, இன்ஸ்டாவில் அந்த வியூஸ்க்கெல்லாம் அமௌண்ட் வரதில்லை. பட் அதுக்கு வந்து ஒரு கண்டென்ட் மூலமாக இவங்களுக்கு டைரெக்டாக அந்த பார்க்குறவங்களே வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி மந்த்லி பே பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை தான் அவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெட்டா ஏஐலேருந்து 99 ரூபீஸ்லேருந்து 999 வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. அதாவது ஒரு கண்டென்ட் பேசிக்ஸாக அவங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் போடுறாங்க. ஆர் என்னோட ரேஞ்ச் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா. நான் கண்டென்ட் பண்ணால் இந்த காசு கொடுத்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆடியன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்க எவ்வளோ வேணுமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம பெருசாக ஃபாலோவர்ஸ் வேணும்ட்டு இல்லை. ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுனாலே அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டா வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு மேக்ஸிமம் அமௌண்ட்டு $99.99.
அதாவது நம்ம இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 9000 சம்திங் வரும், 400 சம்திங் வரும். ஸோ அவ்வளோ வந்து பண்ணிக்கலாம். பட் அவ்வளோ கொடுத்தாலே எவனும் பார்க்க மாட்டான் அப்படிங்கிறதுனால நம்ம ஊரில் மோஸ்ட்லி நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் பார்க்குறது வந்து ஒரு 199 இருக்கட்டும், 299 இருக்கும், 399 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 699 அதுவும் 699 1-2 பேர் பார்த்தேன் நானும். ஓகே. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டி ஃபீமேல்ஸ் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அந்த இதை வச்சிருப்பாங்க. ஓகே. மேல்ஸ் அது யாரும் நான் ஆண்கள் நான் என்னோட இதில் நான் இது வரைக்கும் எந்த மேல்ஸும் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பார்த்ததில்ல. மேபி இந்த ஜிம் ரிலேட்டடாக அந்த கண்டென்ட் போடுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வேணா வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த எஜுகேஷனல் பர்பஸா யாராவது வச்சிருந்தாங்கன்னா இந்த பெட்டரா இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் மெயினா என்னன்னா இந்த எஜுகேஷனல் பர்பஸ், அதாவது ம். இப்போ உனக்கு ஏதாவது கத்துக்கணும் அப்படிங்கும்போது கிளாஸா அவங்களால வந்து ரன் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்க டே 1 டே 2 டே 3ங்கும்போது ஒரு அப்டேட்டா வரும், நீங்க அதை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்பஸும் இருக்கு. அது இன்னொரு விதமா யூஸ் பண்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா அது மூலியமா நிறைய பேர் வந்து லேக்ஸ்ல க்ரோஸ்ல சம்பாதிக்கிற ஒரு விஷயம்லாம் பார்த்திருக்கோம். தர்ஷா குப்தா குக் வித் கோமாளில அவங்க நல்ல ஃபேம் ம். இருந்துச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ்லயும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீரியல் எல்லாம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சீசன் 8ல வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க அதுல எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. பட் மெயினா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணாங்க. இப்போ ரீசென்ட்டா எவ்வளோ 75 lakhs சம்திங் கார் வாங்கியிருக்காங்க. 75.83 lakhs என்னமோ வந்துச்சு. BMW 3 சீரிஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ 399 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் குடுத்துருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1162 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பெர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 4.62 lakhs, அதாவது பர் 4 மந்த் லட்சத்தி அவங்களோட ரெவென்யூ. அவ்வளோ ரெவென்யூ எடுக்குறாங்க மந்த்லி. ப்ரொமோஷனு அந்த மூலியமா வந்து பார்த்தனாலும் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சேரும். பட் ஆனா இவங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் வச்சு 4 lakhs வந்து அவங்க earn பண்றாங்க இல்லையா? இந்த ப்ரமோஷன், பெய்ட் ப்ரமோஷன்லாம் இல்லாம இவங்களுக்கு வர காசு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாவே இவ்ளோ வருது. ஆமா. ஓகே. நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திருக்கீங்களா? உள்ள போய் பே பண்ணி? உள்ள போய் பே பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு காசும் இல்ல, இதுவும் இல்ல. ஓகே. பார்க்கணும். அந்த அளவுக்குலாம் இல்லங்க. இப்போ நம்ம பார்க்குறோம்னா, இப்போ நெறைய பேர் வந்து இப்போ எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ம். ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா, சில பிடிஎஃப்ஸ்க்கு அமௌண்ட் கேட்பாங்க. அப்புறம் ஃபோட்டோஷாப்பு. ஸோ இந்த மாரி இது ரிலேட்டடா இருக்கு இல்லையா? ஸோ ம். எஜுகேஷனல் பர்ப்பஸ் ரிலேட்டடா இருக்கிறதுக்கு வந்து நெறைய பேர் இந்த அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. பட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியெல்லாம் இதுவரைக்கும் எதுவுமே நான் பார்த்ததில்ல. ஏன்னா நான் அவங்களோடதுல பேசிக்கா பார்த்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 3 வீடியோஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கும்னு பார்த்திருந்தேன். கொஞ்சம் கிளாமரஸா இருந்துச்சு. கேரளால ஒரு பொண்ணு ரீசென்ட்டா இந்த நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்தியாலயே வச்சு அதிக சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தது அவங்க தான். 10,800 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வச்சிருந்தாங்க. பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸே. அஸ்வினின்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஆனா கொஞ்ச நாள்ல இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகவும் அவங்களோட அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆயிருச்சு. காணாமயே போயிடுச்சு. எவ்வளோ லேக்ஸ் சம்பாதிக்கிறாங்க பெர் மந்த்? அது எனக்கு தெரிஞ்சு 40 lakhsக்கு மேல பெர் மந்த் வந்து அவங்களுக்கு ரெவென்யூ இருந்திருக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமா. பட் போயிடுச்சு, ஐடி போயிடுச்சு. ஐடி போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். இன்ஸ்டால இப்ப அந்த ஐடி வரதில்ல. ஸோ அது போக ரைஸா. ரைஸாங்கிறவங்க நீங்க தெரியுமா தெரியல. பிக் பாஸ் பிக் பாஸ் 1ல 1ல இருந்தாங்க. இருந்தாங்க. தெரியும். அவங்க இப்போ அவங்களும் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க. அவங்க பியார் பிரேமா காதல் ம். நினைக்கிறேன். அந்த ஒரு மூவி பார்த்தேன். வேற ஏதாவது மூவி உங்களுக்கு ரிமைண்டர்? பியார் பிரேமா காதல் அப்புறம் நடையில இந்த படத்துல கூட நடிச்சிருப்பாங்க. எஃப்ஐஆர்ன்ற ஒரு மூவி இவரோடது. விஷ்ணு விஷாலோட மூவில நடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. சின்ன கேரக்டர்ல ஒரு லென்த்தி கேரக்டர் தான். அது அவங்களும் வந்து 299ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க. ஒரு 1500 பக்கம் அத சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் பெர் மந்த் சம்பாதிக்கிறாங்க அதுல. ஓகே. இந்த மாரி இப்ப நான் சொல்றவங்க ஓகே. அந்த ஆ. அஸ்வினின்றவங்கலாம் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லன்னா ஒரு சாதாரண ம். ஒரு காமனான ஒரு ம். இவங்க ஆல்ரெடி ஒரு ஹீரோயின் தான். பட் இவங்க ஏன் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஓப்பன் பண்ணி எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா நீங்க? இல்ல யோசிச்சு என்னன்னா, பார்த்திருக்கீங்களா? இப்ப தர்ஷா குப்தா எடுத்துட்டோம்னா, அவங்க ஆக்ட்ரஸ் எல்லாம் கிடையாது. அவங்க மாடலிங் பண்றவங்க. ரைஸ் ஆல்சோ மாடல். அப்படிதான் அவங்க ப்ரொஃபைல பில்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிக் பாஸ் போனோனே அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சது. அத வச்சு அவங்க மேல மேல வந்தாங்க. ஆனா ரொம்ப நாள் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. ஒரு ஆக்டிங் ஃபீல்ட்ல. அப்படிங்கும்போது அவங்க மணி ஏர்ன் பண்ணணும்னா இன்னொரு வேயா நான் இத பார்க்குறேன். இத பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கு. அதாவது முன்னாடியெல்லாம் ஒரு ஹீரோயின் அவுட்டேட் ஆயிட்டாங்க அப்படின்னா, சீரியல்ஸ்ல போயிட்டு அவங்க ஆக்ட் ம். பண்ணுவாங்க. ஆ. ஸோ அதெல்லாம் மாறி இப்போ வந்துட்டு இன்ஸ்டால வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிடுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. இன்னும் இல்ல இதுக்கே அப்படிங்கிற இன்னும் பெரிய பெரிய லிஸ்ட்லாம் இருக்கு. ஓகே. இவங்கலாம் ஒரு சரி பெரிய ஆக்டர்ஸ். இந்தியாலயே வச்சு யார் அதிக சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்கன்றது தெரியுமா உங்களுக்கு? யாரு? நேஹா ஷரண்யாவா? நேஹா சர்மா. ஷர்மா. ம். நேஹா அவங்களது பார்த்தீங்களா? சர்மான்றவங்க தான் அதிகமா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு. அதாவது நான் அஸ்வினின்றவங்களோட இது சொன்னேன்ல. ம். அந்த அக்கவுண்ட் இப்ப இல்லாததுனால நேஹா சர்மா தான் ஃபர்ஸ்ட்டா இருக்காங்க. அவங்க இதுலயே 28 lakhs பெர் மந்த். பெர் மந்த்ங்க. 28 lakhsங்க. அது சேம் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏதாவது இந்த மாதிரி டெமோ வீடியோஸ் ஏதாவது பார்த்தீங்களா? இல்லங்க. மோஸ்ட்லி இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சுனாலே கண்டிப்பா அது என்ன இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிரும்.
ஏன்னா அதில் அவங்க ப்ரொஃபைல் மாடல் ப்ரொஃபைல் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிகினி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இருக்கும்னு நினைக்கிறேங்க, தெரிலங்க, நல்லா பார்த்தது இல்லைங்க. அடுத்து யாருன்னா நந்திதா ஸ்வேதா. பெரிய பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் கூட தான் நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி, அட்டகத்தி தினேஷ் கூட நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபெமிலியர் ஃபேஸா தான் இருந்திருக்காங்க. இப்ப அவங்களே சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க. ஆமா, வேற என்ன பண்றது? அவங்களுக்கு இப்ப ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்கல்ல. ஆமா, இப்ப அவங்க மூவிஸ் பெருசா இல்ல. ஆனா நீ நினைச்சு பாரு இவங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் வரும் பெர் மந்த் அப்படின்னா நீயே கால்குலேட் பண்ணி பாரு. இவங்கலாம் இப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்றியா? எவ்வளவு வரும் அப்படின்னு நான் என்னன்னா இவங்க ஆக்ட்ரஸ். ஓகேவா? ஓகே, இவங்கலாம் வந்து இன்ஃப்ளூயன்சர், மாடல் இப்படி வந்தவங்க. ஆக்ட்ரஸா வந்து இறங்கிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் நீ நினைக்கிற? என்ன ஒரு 1 lakh 2 lakh கிட்ட இருக்குமா? அதிகமா சொல்லிட்டீங்க. 80,000 ரூபாய். 80,000 ரூபாவா? சரிங்க, இப்பதானங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 2 மாசம் போட்டோம். நம்ம பசங்கலாம் போய் எப்படி குவிறாங்க, அவங்க சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி ஏத்துறாங்க, அவங்க ரெவென்யூவை எப்படி காப்பாத்துறாங்கன்னு மட்டும் பாருங்க. பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பசங்களும் வருவாங்க. தமிழ்நாட்டுல இந்தியா ஃபுல்லா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கானுங்க. ஸோ கண்டிப்பா நிறைய பசங்க வந்து இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவானுங்க. இதே எந்த பையன் அக்கௌண்டாச்சும் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க பாத்திருக்கீங்களா? எவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? பசங்க ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் போட மாட்டேங்கிறாங்க? எனக்கு புரியல. யாரு பாப்பாங்க? இப்ப இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போடுறதுக்கு ரீசனோட சொல்லணும்னா மெனி ரீசன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு. ஸோ அவங்க மோஸ்ட்லி பாய்ஸ் ஆர் பசங்களாம் போயிட்டு அந்த அவங்களோட ஹீரோயினோட ப்ரொஃபைலை பார்ப்பாங்க. அதுதான். பட் அந்த மாதிரி கேர்ள்ஸோ லேடிஸோ அந்த மாதிரி போயிட்டு யாரையும் ரொம்ப ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ. பெண்களை நீங்க கொஞ்சம் பெருமைப்படுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பெண்களை பெருமைப்படுத்தல, ஆண்களை அசிங்கப்படுத்த வேற எதுவும் இல்ல. அப்புறம் ஜனனி அசோக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜனனி அசோக்ன்றவங்க இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் இல்லையா? ஆனா அவங்க பார்த்தா எனக்கு அந்த மாதிரி பெருசாலாம் தெரியல. ஆனா அவங்க பார்த்தா சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு தெரியுமா இருக்கு பர் மந்த் அவங்களுக்கு? 7,81,000. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா அவங்க ஜெனரேட் பண்றது பர் மந்த். சொல்றோம்ல, இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்கன்னா அது எல்லாருக்குமே அந்த இது வந்து பொருந்தாது. ஏன்னா அவங்க பேஜ் இப்ப நான் பார்த்தா டீகோட் பண்ணா எல்லாமே ட்ரெடிஷனலா ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி. எனக்கு இது இப்ப ஷாக்கா இருக்கு. இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கும்? எனக்கு உண்மையா பார்க்கணும் இருக்கு. ஒரு 400 ரூபாய் தேவைப்படுது. 400 ரூபாய் கட்டி அவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க. சரி, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு ஃபேமிலி கண்டென்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க எப்படிப்பட்ட கண்டென்ட். எனக்கு தெரிஞ்ச அவங்களோட பிடிஎஸ்ஸா இருக்கும். அந்த ஷூட் போற பிடிஎஸ் அந்த இடத்துல நடக்கிற ஃபன்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தா அந்த ப்ரொஃபஷன் பத்தி அவங்க ஏதாவது தெரிஞ்சிருந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்காக கூட அவங்க சார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பூனம் பாஜ்வா. இவங்கள கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா தெரியும். ஒரு காலத்துல என்னோட ஃபேவரட் ஹீரோயின் அவங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெனாவெட்டு படத்துலலாம். பட் ஆனா அவங்க இந்த நிலைமைக்கு போவாங்க அப்படின்ட்டு நானும் எதிர்பார்க்கல, அவங்களும் எதிர்பார்க்கல. சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இல்லைங்க, அவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் முன்னாடி வச்சிருந்தாங்க சப்ஸ்கிரிப்ஷன்லாம். பட் இப்ப ரீசெண்டா பார்த்தா சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு மேன். லிங்க் ஓபன் பண்ணா அது ஒரு போது எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒன்னு போகுது. இப்ப லிங்க் எல்லாம் இருக்கா? லிங்க் இருக்கு. இப்ப என்னன்னா வெச்சுக்கோவே 699. அதனால தான் லிங்க் கொடு ப்ரோன்னு கேக்குறானுங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இருப்பாங்க. அதான். ஓகே. நீங்க எந்த லிங்க் சொல்றீங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா 699 இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து 699 இருக்கறதுல எக்ஸ்பென்சிவான ஒரு இதா இருப்பாங்க போல. அது கீழ 20,000க்கு ஒரு கண்டென்ட் இருக்கு. அன்லாக் நவ 1299. இது அன்லாக் பண்ணீங்கன்னா பண்ணனும்னா அந்த ஒரு பிக்சருக்கு 1300 ரூபாய் நான் ஸ்பெண்ட் பண்ணனும் இல்லையா? கண்டிப்பா. ஆனா அதுக்கும் ஸ்பெண்ட் பண்றவங்க இருந்திருப்பாங்க. இல்லனா அவ்வளவு அமௌண்ட் அவங்க போட்டுக்க மாட்டாங்கல்ல. இவங்க ஏதோ ஒரு மூவில தான் உண்மையா சொல்றேன். ரொம்ப சப்பியா நான் பார்த்தது. நீ சொன்ன மாதிரி தெனாவெட்டு மூவில எல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியல. இவங்க அரண்மனை 2ல கொஞ்சம் சப்பியா இருப்பாங்க. சுந்தர் சி படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்க படத்துல நடிச்ச ஹீரோயின்ஸ் எல்லாம் அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆகி வேற எதுக்கு போயிடுறாங்க. முத்தன கத்திரிக்காய் அதுலதான் அவ்வளோ சப்பியா தெரியுறாங்க என் கண்ணுக்கு. முத்திர கத்திரிக்கால இப்போ நம்ம அந்த ஹீரோயினி பத்தி பேசணும்ல. இப்போ அவங்க அம்மாவை பத்தி பேசலாம். அவங்களும் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு இதுல நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. உங்க அம்மா யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்க. கிரண் தி வின்னர். அவங்களுக்கு அம்மாவும் நடிச்சிருக்காங்களா? அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் கேட்டனா. கிரணோட அம்மாவும் நடிச்சவங்க பூனம் பஜ்வாக்கு அம்மாவும் நடிச்சிருக்காங்களா? கிரண் தான் வந்து அவங்களுக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு தெரியுமா? அவங்க மந்த்லி 5 lakhs வந்து 6 lakhs வரைக்கும் earn பண்றாங்க. மந்த்லி 5 lakhs to 6 lakhs வந்து கிரண் வந்து earn பண்றாங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா. ஆக்சுவலி அவங்க வந்து வீடியோ காலுக்கு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சீரியஸ்லி சிரிக்காதீங்க.
ஒரு வீடியோ காலுக்கு வந்துட்டு 15,000 to 25,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்களாம். 15 மினிட்ஸ் டியூரேஷன். ஆக்சுவலி அந்த வீடியோ கால்ல என்ன இருக்கும் அப்படின்றது தெரியல. ம். ஸோ அந்த டியூரேஷனுக்கு வந்துட்டு அவங்க 25,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பிரைம் டைம்ல அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், எப்படி ஒரு டைம் கொண்டாடின ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு இப்போ ஹீரோயின்ஸ்க்கு இருக்கிற ஃபேமு ம். அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருது. அவங்க ஒரு படத்துல நடிச்சு, செலிபிரிட்டி ஆயி, அந்த படம் ஹிட் ஆயி, பிளாக் பஸ்டர் ஆயி அந்த மாரி வரணும். பட் இப்போ இவங்க கிட்ட ஒரு ஃபோன் இருந்தா போதும். அந்த ம். ஃபோன்ல நீங்க கன்டென்ட் பண்ணியே செலிபிரிட்டி ஆகலாம். ம். உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் நெறைய பேர வந்து நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். லேக்ஸ் கணக்குல நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ம். நெறைய மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்கலாம் இருக்காங்க இல்லையா? ம். ஸோ இவங்களும் அந்த மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களுமே சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ அது மூலமா அவங்க தனியா ஏர்ன் பண்றாங்க. இப்ப இவங்க ஒரு வேலைக்கு போணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாலே அதுல அவங்களுக்கு நெறைய வருது. ஸோ இவங்க ம். அத வந்து அப்படி கூட யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நெனைக்கலாம். அதாவது ஒரு சைடா இதையே மெயின் ஃபோக்கஸா இல்லாம, ம். ஒரு சைடுல அதையும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு கூட அவங்க நெனைக்கலாம் அந்த ஆக்டர்ஸ். ஸோ இவங்க இவங்க இதுக்கு வந்துட்டாங்க, இந்த கஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்கன்றதெல்லாம் இல்ல. அது மூலமாவும் ஏர்ன் பண்ணலான்றத அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாரி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கேட்கும்போது, நீங்க கண்டிப்பா பசங்கலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாரி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோனே, உங்களுக்கு டக்குனு தோணும் இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய சொல்லியிருக்காங்க. அந்த ம். மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல நீங்க ஃபீல் பண்ணத சொல்லுங்களேன். சப்ஸ்கிரிப்ஷன் நான் ஃபீல் பண்ணது, எதுக்கு இவ்ளோ காசு குடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பார்க்க போறீங்க? ம். என்ன தெரியும் அதுல? ஒண்ணுமே இல்ல. எதுக்கு நீங்க அதாவது இவ்ளோ காசு குடுத்து எதுக்கு நீங்க பார்க்கணும்? அப்படின்ற ஒரு இதுதான். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு பொண்ணா பொறக்கணும். பொறந்துட்டு இப்படி கூட அத சம்பாரிக்கலாம். ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்க சொல்ற விஷயத்த நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்ப ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டா இந்த மாரி இருந்தவங்கள கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது இது இப்போ இல்ல. அது ரொம்ப நாள் முன்னாடி. அவங்க வந்துட்டு அவங்க பேர் ஆக்சுவலி நான் சொல்லணும்னு விரும்பல. அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் தான். அவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு, அங்க இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து, நீங்க நல்லா படிக்கணும். ம். படிக்கிறதையும் தாண்டி உங்களுக்கான ஒரு ஸ்கில்ஸ நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில வந்து உங்கள காப்பாத்தும் அப்படின்ற மாரி நெறைய அட்வைஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஆ. சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தான். ஆனா எந்த இது மிஸ் ஆவுதுன்னா, இவங்களையே சீஃப் கெஸ்ட்டா கூப்பிட்டாங்க. நீங்க வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீங்க என்ன சாதிச்சுட்டீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ம். அவங்களோட விஷயத்த பார்க்கும்போது, அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்து, அவங்களும் ம். இந்த மாரி சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமா வீடியோ போட்டு அதுலேருந்து ஏர்ன் பண்றவங்க தான். ஸோ ம். இவங்க என்ன வந்து இவங்க கிட்ட இருந்து ஸ்டூடண்ட்ஸ் என்ன கத்துக்க போறாங்க? ஸோ ஸ்டூடண்ட்ஸ் பார்ப்பாங்க. இவங்க யாருன்னு அவங்க ப்ரொஃபைல போய் தேடி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து ஒரு ராங்கான இதா போயிரும் எக்ஸாம்பிளா இல்லையா? போயிரும். ம். ஸோ அந்த விஷயத்துக்காக நெறைய பேர் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. லைக் நம்ம கேரளாலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம கம்பேர் பண்றது ஆக்சுவலி இந்த விஷயத்துல கம்பேர் பண்ணலாம். ஸோ அங்க வந்து ஒரு செலிபிரிட்டீஸ் இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டீஸ் அந்த மாரிலாம் இல்லாம, ரியலா சாதிச்ச நெறைய பேருமே அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப சுனிதா வில்லியம்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி ஒரு ஸ்கூலுக்கு யாரு தேவ? ம். ஒரு ஸ்கூலுக்கு யாரு சீஃப் கெஸ்ட்டா இருக்கணும்? அவங்கள கூப்ட்டு அந்த ஸ்டூடண்ட்ஸ் யார் அவங்கள ரோல் மாடலா எடுத்துக்கணுமோ, அவங்கள கூப்ட்டு ம். பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இப்ப இத பார்த்து இவனும் வீடியோ போய் இப்ப வீட்டுக்கு பேட் போய் எக்ஸாம்பிள் இல்ல. வீட்டுக்கு போயிட்டு நம்மளும் வீடியோலாம் போட்டு இந்த மாரி சப்ஸ்கிரைபர்லாம் எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டுன்னு யோசிப்போம்ல. இப்ப நம்மளே வந்துட்டு இந்த வேலைக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்றோம்னு யோசிச்சு, நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேசாம இதே பண்ணியிருக்கலாம்னு யோசிக்கிறோன்னும்போது, ம். ஸ்டார்ட் பண்ற அவங்களுக்கும் அதுதானே இருக்கும். நம்ம எதுக்கு இப்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்? இவங்களும் இதுதானே பண்றாங்க. நம்ம இப்பத்துலருந்தே ஸ்டார்ட் பண்ணா, நம்ம ஒரு 20 ஏஜ்லலாம் வரும்போது, இவங்கள விட அதிகமாவே சம்பாரிக்கலான்ற ஒரு தாட் அவங்களுக்கு ம். வந்துரும்ல. ம். அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா மாறுறதுக்கான நெறைய சான்ஸ் இருக்கு. பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னா, இது ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏதாவது நீங்க கிளாஸஸ் எடுக்கணும். இப்ப ஆரி ஒர்க் கிளாஸஸ், எம்ப்ராய்டரி கிளாஸஸ், இப்போ அதுக்கேத்த மாரி ஜிம்முக்கெல்லாம் நெறைய பேரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு பார்க்குறேன். இந்த மாரி ஏதாவது யூஸ்ஃபுல் கன்டென்ட்டா போட்டா, அது வந்து மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி கன்டென்ட் வந்து இப்ப அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸா இருக்கும். அவங்க போடுறாங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஏறுதுங்கிறனால ப்ளஸ்ஸா இருக்கும். ஆனா பார்க்குறவங்களுக்கு எத்தன பேருக்கு அது அது வொர்த்தா இருக்கும்னு எனக்கு தெரியல. மேபி இந்த ஒரு விஷயத்த இப்படியுமே நம்ம பார்க்கலாம். இந்த மாரி படிக்கிற விஷயத்துக்காகவும், எஜுகேஷனல் விஷயத்துக்காகவும் நம்ம வந்து இத பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆக்சுவலி அந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் கத்துக்கவோ, இல்ல உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி, அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறோம்னா அது ஓகே. நெறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. எது எப்படி சூஸ் பண்றாங்கிறது அவங்க சாய்ஸ் தான். ஸோ இப்படியும் சம்பாரிக்கிறாங்க அப்படிங்கிறதோட இந்த கன்டென்ட்ட நம்ம எண்ட் பண்ணிடலாம். சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஒரு ஃபோட்டோக்காகவும், ஒரு ரீலுக்காகவும் ஒரு 1000 கணக்குல நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது, அ தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ ம். அதனால சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத வந்து தேவையான விஷயத்துக்கு பண்ணுங்க. ம். தேவையில்லாத விஷயத்துக்கு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமா? இல்லையா? அப்படிங்கிறத ஆடியன்ஸ் நீங்களும் உங்க சைட்ல இருந்து சொல்லுங்க. அதையும் நாங்க கேட்குறோம். தேங்க் யூ. தேங்க் யூ.